திமுக அரசின் பிரதான டேக்லைனா இருக்கிறது திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தை. இந்த திராவிட மாடலின் முன்னோடியே ராமர் தான் அப்படின்னு சொல்லி மூத்த அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு. பாஜகவின் வர்ணாசிரம குரல் போன்ற இந்த வார்த்தையை திமுகவினர் மூத்தவர்களே யாரும் அமைதி காப்பது ஏன் அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. மூத்த அமைச்சர் எப்படி பாருங்க? இல்லை, அவர் அமைச்சர் கேட்டிருக்காருல்ல, அமைச்சர்கிட்டயே சீமான் ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே. அதனால் அது அவர்கிட்டயே கேட்டு பதில் வாங்கலாம். மேயர் தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடக்குது சார். அதில் ஏதாச்சும் வேட்பாளர் தேர்வு இல்லை, அதெல்லாம் தலைமை முடிவு எடுக்கிறது. அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ் எடுக்கிற முடிவு. அதில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு எல்லா கட்சிகளுமே தயார்படுத்தி ஆயத்தமாக போயிட்டு மீண்டும் திமுகவின் கோட்டையா கோவை மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகை அப்படிங்கிறது மீண்டும் நடக்கணும் சார். பொறுப்பு அமைச்சராக இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. தொண்டர்கள் மத்தியில் எதுவும் சுணக்கம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, தொண்டர்கள் மத்தியில் சுணக்கம் இருந்ததுனாக்க இந்த எம்பி எலெக்ஷன் எப்படி இருந்திருக்கும். தொண்டர்கள் நல்லா தயாராக இருக்காங்க. எங்களுக்கு பாலாஜி வந்துடுச்சுனாக்க இன்னொரு மடங்கு அது வலுப்பெறுங்கிறது எங்களுடைய கருத்து. பாலாஜிக்கு கண்டிப்பாக விரைவாக அந்த இது நடக்கும். அவர் கண்டிப்பாக இங்கே கண்டிப்பாக வருத்தம் இல்லாமல் யாருக்கு இருக்கும்? உங்களுக்கே கூட வருத்தம் இருக்கும். அதனால் அது வருத்தம் தான். அது ஒரு தவறான நடவடிக்கை. அது ஒரு சட்டத்தில் புறம்பானது. சுப்ரீம் கோர்ட்டில் கூட 1000 கேள்வி கேட்டாங்க. அது முடிவு வருகிற பொழுது தெரியும். அதனால் வருகிற பொழுது நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய அளவில், ஏன்னா இப்போ நாங்கள் தேர்தல் நோக்கி வேலை செய்யலை, மக்களுடைய பிரச்சனையை நோக்கி தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு தலைவர் சொல்கிறதே தேர்தலை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, என்ன மக்களுக்கு பிரச்சனை இருக்கோ, என்ன எங்களுக்கு மனு வந்ததுன்னா அந்த மனுவை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் டைப் பண்ணி கலெக்டருக்கு அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஒரு காப்பியை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதே மாதிரி மனு வாங்கிறதுக்காக இப்போ ஒரு தலைவர் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தார். 30 நாளில் அதை டிஸ்போஸ் பண்ண சொன்னார். மணிக்கணக்கிலே முடிஞ்சுது. இதெல்லாம் எதுக்காக? பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சுலபமாக தீர்த்து வைப்பதற்காக. அந்த மாதிரி பல திட்டங்கள். இப்போ குழந்தைங்க படிக்கிறது, பெண் குழந்தைங்க படிக்காமல் விட்டுறாங்கன்ட்டு அதுக்கு திட்டத்தை கொண்டு வந்தார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அத்தனை திட்டத்தையும் முதலமைச்சர் தான் கொண்டு வந்திருக்காரு. இதெல்லாம் மக்களை நோக்கிய ஒழிய தேர்தலை நோக்கி அல்ல. துணை முதல்வர் பதவி மூத்த அமைச்சர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. துணை முதல்வர் பதவி மூத்த அமைச்சர்கள் இல்லை, நாங்கள் அதான் நிகழ்ச்சிகள் இருக்குது. நாங்கள் வருகை பற்றி பின்னாடி டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம். துணை முதல்வர் பதவி மூத்த அமைச்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரேமலதா சொல்லியிருக்காங்க. கட்சி எங்களுதுங்க, எங்கள் ஆட்சிங்க, எங்கள் தலைவர் எங்கள் கட்சி முடிவு பண்ணணும், எங்கள் எம்எல்ஏக்கள் முடிவு பண்ணணும். நன்றி.